கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே காலத்தை தாண்டிய முற்போக்கு சிந்தனைகளும் மனித நேயமிக்க பரந்த மனமும் யாருக்கும் அடிமையாவதை விரும்பாத ஒரு சுதந்திர குணமும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் கர்மகாரகனான சனி பகவான் என்பதால் உங்களிடம் அசாத்திய சகிப்புத்தன்மை எப்பொழுதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். எப்போதும் சமுதாய மாற்றத்திற்காகவும் தன்னை நம்பியவர்களின் நலனுக்காகவும் மட்டுமே நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்கள் எப்போதுமே இருக்கவும் செய்வீங்க. ஆனால் உங்களது அதே வித்தியாசமான சிந்தனைகளும் எல்லாரையும் சமமாக நினைத்த உன்னத குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணவும் ஆரம்பிக்கலாம். முதலாவதாக இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களின் யோசனைகளை கேலி செய்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். கும்பம் ராசியினரை உங்களின் சிந்தனைகளும் ஐடியாக்களும் எப்போதுமே காலத்தை தாண்டியதாக, அதாவது இந்த சமுதாயம் யோசிப்பதற்கு 10 வருடங்களாக முன்னதாகவே இருக்கும். ஒரு தொழிலிலோ அல்லது குடும்பத்திலோ நிலவி வரக்கூடிய பழைய நடைமுறைகளை மாற்றி நவீன காலத்திற்கு ஏற்ப நீங்க கூறிய அசாத்தியமான யோசனைகள் உங்களை சுற்றியிருந்த குறுகிய புத்தி கொண்ட மனிதர்களை கைகொட்டி சிரித்து கேலி செய்திருப்பாங்க. இவன் ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பகற்கனவு காணக்கூடிய ஒரு மனிதன் என்றும், இவனுடைய பேச்சை கேட்டால் உருப்பட முடியாது, நம்முடைய பணம் தான் வேஸ்டா போகிவிடும் என்றும் உங்களை கூறியிருப்பாங்க. உங்களின் மேதையை கொச்சைப்படுத்தியும் அவங்க பேசியிருப்பாங்க. உங்களின் தனித்துவமான திட்டங்களை ஒரு முட்டாள்தனம் என்று இழிவுபடுத்தியும் உங்களின் படைப்பாற்றலை தரைமட்டமாக்க அவர்கள் முயன்ற போதெல்லாம் உங்களின் அசாத்திய யோசனைகளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை ஏக்கங்கள் நிறைந்த ஒரு மனிதன் என்று உங்களை அனைவருமே கூறியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள், அது எதுவுமே உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்போதுமே புரியாது. அதை புரியாமலே அவர்கள் நடந்து கொண்டதால் அவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் ஏமாந்திருப்பாங்க. ஆனால் உங்களை சுற்றியிருந்த மனிதர்கள் அனைவருமே நீங்கள் எடுத்த முடிவுகளை தவறு என்று கூறி உங்களை அதிக அளவில் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இரண்டாவதா, நீங்கள் வித்தியாசமாக இருந்ததால் அதிக அவமானங்களையும் நீங்கள் பெற்றும் இருந்திருப்பீங்க. நீங்கள் சமுதாயம் வகுத்து வைத்திருக்கும் அந்த பழைய ஆட்டு மந்தை பாதையில் பயணிக்காமல் உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கி வாழ நினைப்பவர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் ஆடை வடிவமைப்பு, பேசும் விதம், உங்களின் கொள்கைகள் என அத்தனையுமே மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஆனால் இந்த உலகம் தன் வட்டத்திற்குள் அடங்காத வித்தியாசமான மனிதர்களை எப்போதும் ஒரு பைத்தியக்காரனைப் போலவோ அல்லது திமிர் பிடித்தவனைப் போலவே தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கும். ஒரு பொது இடத்திலோ அல்லது குடும்ப விசேஷத்திலோ உங்களின் இந்த வித்தியாசமான குணத்தை சுட்டிக்காட்டி உங்களை எல்லோருக்கும் முன்னாலும் ஏளனமாக பேசிய அவர்கள் அவமானப்படுத்திய போது நீங்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியும் இருந்திருப்பீங்க. எல்லோரையும் போல போலியாக நடிக்க தெரியாததுதான் நாம் செய்த குற்றமா என்று நீங்கள் கண்ணீர் வடித்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்ததா இல்லையா என்பதையும் கவனமாக நீங்கள் முக்கியமாக நம்முடைய கமாண்ட் வயலாக தெரிவியுங்கள். மூன்றாவதாக, உங்களுடைய கனவுகள் யாரும் புரியாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கும். உங்களின் கனவுகள் என்பவை வெறும் பணம் சம்பாதிப்பதோ சொத்து சேர்ப்பதோ மட்டும் கிடையாது. உங்களை சார்ந்த மனிதர்களை வாழ வைப்பதும் சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துவதும் தான் உங்களுடைய உண்மையான ஒரு கனவாக இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் உங்களின் இந்த உன்னதமான இலக்குகளை உங்களின் சொந்த குடும்பமோ அல்லது நீங்கள் உயிருக்குயிராக நேசித்த உறவுகளோ சற்றும் புரிந்து கொள்ளாமல் நடந்திருக்கும். ஏன் இந்த தேவையில்லாத நிலை, உன்னுடைய கடமையை மட்டும் பார்த்து கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே என்று லட்சியங்களை ஒரு தேற்ற சுமையாக பார்த்திருப்பாங்க அனைவருமே. உங்களின் கனவுகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற அந்த தனி சக்தி உங்கள் நெஞ்சில் ஆறாத ஒரு வடுவாகவும் குடியேறியிருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பது ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்களுக்கு இன்னமும் நடந்து கொண்டு இது உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் தீராத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசிக்காரங்களே, கடந்த காலத்தில் உங்களின் காலத்தை தாண்டிய முற்போக்கு சிந்தனைகளும் யாருக்கும் அடங்காத தனித்துவமான கொள்கைகளும் இந்த உலகம் ஏளனம் செய்து உங்களை ஒரு விசித்திரமான பைத்தியக்காரனைப் போல நடத்திய சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களின் அதே அசாத்திய அறிவாற்றலால் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டப் போகக்கூடிய பொற்காலம் உங்களுக்குள்ள தொடங்கப் போகிறது.
இதுவரைக்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் உங்களின் தனித்துவமான திறமைகளை புறக்கணித்த அத்தனை அவமானங்களுக்கும் வட்டியும் முதலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகும் இந்த உன்னத வாழ்வியல் மாற்றங்கள் இனிமேகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் போகிறது. முதலாவது மாற்றமாக உங்களுடைய யோசனைகள் பணமாக மாற ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்காரங்க, கடந்த காலங்களில் உங்களின் வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட குகைக்குள் பயணிப்பது போலவும், நீங்கள் என்னதான் அசாத்தியமான திட்டங்களை கூறினாலுமே அதை மற்றவர்கள் கேலி செய்து புறக்கணிப்பதாகவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் நாளை முதல் உங்களுடைய ஒட்டுமொத்த கிரகாச்சார அமைப்புகளும் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறுவதால் உங்களின் லாபஸ்தானம் மற்றும் தனஸ்தானங்கள் அசுர பலம் பெற்று இதுவரை வெறும் யோசனைகளாகவும் கற்பனைகளாகவும் உங்களுடைய மூளைக்குள் மட்டுமே முடங்கி கிடந்த அத்தனை ஐடியாக்களும் பிரம்மாண்டமான முறையில் பணமாக மாறப்போகிறது. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்ற ஒரு முடிவை இனிமே நீங்க தைரியமாக எடுப்பீங்க. உங்களின் ஒரு சிறிய ஆலோசனையோ அல்லது நீங்கள் உருவாக்கக்கூடிய புதிய திட்டமோ சந்தையில் மிகப்பெரிய ஒரு டிமாண்டை பெற்று உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானத்தை அள்ளி தேடி கொடுக்கும். என் யோசனைகளுக்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லையா என்று நீங்கள் சோர்வடைந்த நிலைமைகளானது மாறி உங்களின் புத்தி கூர்மைக்குரிய மிக உயரிய பொருளாதார அங்கீகாரத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய மாபெரும் வரலாற்று திருப்புமுனை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவும் செய்யும். இரண்டாவது விஷயமாக, உங்களுடைய லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசி என்பது பிறப்பாலேயே விஞ்ஞானம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் காரக ராசியாக எப்போதுமே இருக்கும். கடந்த காலங்களில் உங்களின் இந்த நவீன தேடல்கள் ஒரு முட்டாள்தனம் என்ற கேலி செய்த மூடர்களின் வாயடைக்கக்கூடிய வண்ணங்களும் இதுவரைக்கும் இருந்திருக்கும். இனி நீங்கள் கையாளக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களும் உங்களின் தனித்துவமான நவீன கண்டுபிடிப்புகளும் உங்களுக்கு பிரம்மாண்டமான வருமானத்தையும் அள்ளித்தரப்போகிறது. உங்களுக்குள்ள ஒரு வரவேற்பையும் ஒரு மரியாதையும் இதுக்கப்புறம் நவீன பொருட்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஆன்லைனில் செய்யக்கூடிய தொழில்களோ, மொபைல் ஆப், கணினி மென்பொருள் சார்ந்த வேலைகளோ அல்லது இயந்திர நுணுக்கங்கள் சார்ந்த புதிய முயற்சிகளோ சந்தையில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். உங்களின் இந்த நவீன வணிக உத்திகள் உங்களை தேடி பெரும் புகழையும் அசைக்க முடியாத மாபெரும் லாபத்தையும் தேடி தந்து உங்களை ஒரு நவீன காலத்து தொழிலதிபராக உங்களுக்குள்ள மாற்றவும் செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மூன்றாவது விஷயமாக, புதிய ஐடியா உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். உங்களுக்குள் திடீரென உதிக்கக்கூடிய ஒரு புதிய நவீன வணிக உத்தியோ அல்லது நீங்கள் புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு தனித்துவமான காரியமோ உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் மாற்றி அமைக்கப் போகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புதிய பாதையில் நாம் ஏன் பயணிக்கக்கூடாது என்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு புதிய ஐடியா சமுதாயத்தில் உங்களை ஒரு மதிக்கத்தக்க உன்னதமான நிலைமைக்கு உயர்த்தும் ஏணியாக நிச்சயமாக மாறிவிடும். உங்களின் நேர்மையும் அசாத்திய புத்திசாலித்தனத்தையும் பார்த்த வாடிக்கையாளர்களும் முதலீட்டாளர்களும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பாங்க. இந்த புதிய ஐடியா உங்களுக்கு தொடர் லாபத்தையும் சமுதாயத்தில் ஒரு தவிர்க்க முடியாத மனிதர் என்ற அந்தஸ்தையும் தேடி தந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அசுர வேகத்தில் உயர்த்தி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். மாற்றத்தை தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தினசரி பதிவேடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள், ஏதேனும் வித்தியாசமான கேள்விகளும் நடக்காத விஷயங்கள் எப்பொழுது நடக்கும் என்றாலும் நீங்கள் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு முழுமையான ஒரு பதிலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.